ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மீனராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். இந்த குரோதி வயசு வருகின்ற மீனராசி அன்பர்களுக்கான கார்த்திகை பொது பலன் பார்க்குறப்ப இந்த கார்த்திகை மாதம் பார்த்தோன்னா 16/11/2024 15/12/2024 அந்த கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி பார்த்தோன்னா 3/12/2024 சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த அதே நாளில் செவ்வாய் பகவானுடைய வக்ரகதியும் ஆரம்பிக்குதுங்க. இந்த கார்த்திகை 19ஆம் தேதி 4/12/2024 புதன் பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த மீனராசி நண்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 9லே இருக்காருங்க. உங்களுக்கு இந்த சூரிய பகவான் 9லே இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. என்ன செய்யணும், குடும்பத்துக்கு குழந்தைக்கு என்ன செய்யணும், வீட்டுக்கு என்ன செய்யணும், அனைத்து விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு பணிபுரிகின்ற இடத்துல இருந்து வந்த கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறைந்து பணியிடத்தை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமாக சூழல் ஏற்படைய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகள்லாம் என்ன ஏது நீங்களே உருவந்த தடைகளை நீங்கள் நீக்கிவிட்டு முன்னேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 5ல் இருக்கார். இந்த 5ல் செவ்வாய் இருக்கிறதா பார்த்திங்கன்னா நினைத்த காரியத்தை ஒரு அலைச்சலுக்கு பின் தடைகளுக்கு பின்னு தான் நீங்கள் முடிய போகுது. போனோடனே இந்த காரியம் முடியாதவங்களுக்கு தடை தாமதங்கள் அலைச்சல்லாம் கொண்டு இருந்தாலும் அந்த வேலை கதம்ப சக்ஸஸாக முடிய போகுது. உங்களுக்கு இந்த வரவுகள் குறித்த உங்களுடைய எண்ணங்கள் கவனங்களாக மாறப்போகுது. வரவுக்கு செலவுக்கு இருக்கின்ற போது வரவுகளை குறித்து எப்படி சம்பாதிச்சு பார்த்திய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு புதன் பகவான் 9 இருக்காது. 9 புதன் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தா உங்களுக்கு புது புது ஆசைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுக்கு வெளியூர் இந்த வர்த்தகம் தொடர்பான எல்லா முயற்சியும் உங்களுக்கு கைகூடி உங்களுடைய வெளியூர் வர்த்தகம்லாம் சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு சுக்கிர பகவான் 10ல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளில் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு வியாபாரி அபிவிருத்தி சம்பந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மனதோடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து பிஸ்னஸில் கொஞ்சம் அதிக முதலீடு செய்வது, பிஸ்னஸை அதிகப்படுத்துவது, சில விஷயங்கள் உங்களுக்கு மனசு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் கார்த்திகை 18ஆம் தேதி உங்களுக்கு 11ல் போகிறாரு. அதனால் அந்த வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க, விசா தயாராக்கவங்க எல்லாமே உங்களுக்கு வெளிநாட்டு போக வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த கார்த்திகை 18ஆம் தேதிக்கு அப்புறம் யார் முயற்சி பண்ணலாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை திட்ட போகிறீங்க. என்ன செய்யணும் ஏசின ஒரே திட்டங்களை நீங்கள் திட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக இந்த மாதம் அமைய போகுது. குரு பகவான் 3 இருக்காது. குரு பகவான் 3 இருக்கின்ற காலத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு மனதில் என்ன நினச்சிங்களோ அந்த எண்ணிய சில பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுக்கு சனி பகவான் 12 இருக்கார். இந்த வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு பலனில் ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த சனி பகவானும் உதவி பண்ணுறாங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரகாசமாக போயிட்டு வாங்க. உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது கொஞ்சம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கட்டும். கேது பகவான் 7ல் இருக்கார். 7 கண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் யார் உடன் பிறந்தவங்க கூட இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. புரிந்து கொண்டு அது மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் செயல்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது நல்லது. மற்றபடி மீனராசி அன்புகளுக்கு ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய அன்புக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வாங்க. வீட்டுக்கு ஏற்ற பொருட்களையோ வசதிகளையோ நீங்கள் அதிகரித்து கொள்ள போகிறீங்க நீங்கள். அதனால் ஒரு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மீனராசி அன்புகள் கார்த்திகை மாதம் அமையுது. உங்களுக்கு உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முருகபெருமானை வழிபட்டாலே உங்களுடைய குறைகள் துன்பங்கள்லாம் விளங்கி ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.